100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நடக்கப் போகும் 3 பெரிய சம்பவங்கள். இந்த 3 இடத்திற்கும் போகாதீங்க. இந்த 3 பேரிடமும் தேவையில்லாத பம்பு வச்சிக்காதீங்க. அப்படி நடந்ததுன்னா நிச்சயமாக பெரும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எதிர்பாராத சோதனைகள் வரும். அப்படி என்ன நடக்கப் போகின்றது, கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்த்துடலாம். இந்த 2026 ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரன் பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் இந்த முக்கிய கிரகங்கள் எல்லாம் இடம் பெயர்வதோட கஜலட்சுமி மற்றும் புதாதித்ய யோகங்களும் உங்களுக்கு உருவாகின்றது. கிரக பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் பல கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்கு மாறுகின்றார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் பகவான் கடகம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் பகவான் சிம்ம ராசிக்கு மாறுகின்றார். அன்றுதான் ஆவணி மாதமும் பிறக்கின்றது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இதனால் பல அதிரடி சம்பவங்கள், மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ இருக்கின்றது. ரிஷபம் ராசிக்காரர்களே, மற்ற ராசிக்காரர்களை விட அற்புத பலன்களையும் யோக பலன்களையும் அதிர்ஷ்ட பலன்களையும் நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒளிய போகின்றார்கள். தொழில், வியாபாரம், வேலை இது 3த்துலேயும் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் இனி உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் அடியோடு மாறி லாபத்தின் மேல் லாபம் உண்டாகப் போகின்றது. பணம் உங்களுடைய கையில் புரளப் போகின்றது. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் யார் அப்படின்றத, உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் காட்ட போகிறீங்க. மேல் அதிகாரியே உங்களை கண்டு அச்சப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை அபரிமிதமானதாக இருக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடம் மாற்றம் இதெல்லாம் உங்களை தேடி நிச்சயம் வரும். சம்பள உயர்வை எதிர்பார்த்துருக்கீங்களா? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்களா? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கும். இடம் மாறணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கும். எல்லாமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னா இது இந்த ஆகஸ்ட் மாதம்தான். மற்ற மாதங்களை காட்டிலும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்போகின்றது. யார் உங்களுடைய எதிரி அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நண்பன் போல இருந்து துரோகியாக இருப்பவன் யார் அப்படின்றத புரிந்து கொள்ள போகிறீங்க. ஒட்டு மொத்தமாக அருமையான வாழ்க்கை தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு அமைய போகின்றது. அடுத்து முக்கியமான விஷயம் குடும்பம். ஒருவருக்கு குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நாம் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய குடும்பத்தின் நிலை பெரும் முன்னேற்றத்துக்கு செல்ல போகின்றது. உங்களை குடும்ப ரீதியாக எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி போக போகிறாங்க. தாய் தந்தை வழியில் நல்லது நடக்கப் போகின்றது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு மறையப் போகின்றது. வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை உங்களுக்கு உண்டாக போகின்றது. யார் யாரோ என்னென்னவோ செய்து பார்த்தாங்க, ஆனால் குடும்பத்தை பிரிக்க முடியலையே அப்படின்ற வருத்தத்தோடு ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. உங்களுடைய குடும்பத்தை யாராலும் எதற்காகவும் அவ்வளவு சீக்கிரத்தில் பிரித்து விட முடியாது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உதவி புரிய போகின்றார்கள். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பார்க்க போகிறீங்க.
இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த பிள்ளைகள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகின்றார்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் அடியோடு விலகப் போகின்றது. அதாவது இனி கணவன் மனைவி இடையே பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு அற்புத நிலை உருவாகப் போகின்றது. உங்களுக்காக எதையும் செய்யும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக அவங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து கொடுத்து மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். மிக பெரும் அளவிலான யோகம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னா கடன் தொல்லை, கடன் பிரச்சனை தான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த பண பாதிப்பு அப்படின்றது பெரும் பாதிப்பாகவே இருக்கின்றது. எப்போ தான் கடன் தொல்லை ஒழியும், எப்போ தான் வட்டி கட்டி மாளும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு வெந்து வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு மூளையில் உட்கார்ந்து அசிங்கப்பட்ட காலமெல்லாம் இனி மறையப் போகின்றது. மூன்றாம் நபரின் உதவியாலேயோ அல்லது அரசாங்க ரீதியிலிருந்து வரக்கூடிய உதவியாலேயோ நல்லது நடக்கப் போகின்றது. நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உங்களை போன்ற ஒரு அற்புதமான, அதாவது குடும்பத்துக்காக பாடுபடுபவர் மற்ற ராசியில் இருந்திட முடியாது. ஏன்னா ரிஷபம் ராசிக்காரர்கள் குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் நீங்கள். உங்களுக்காக இறைவனின் அருள் உங்கள் மீது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் படப்போகின்றது. அதிர்ஷ்டமும் யோகமும் உங்கள் பக்கம் இருக்கின்றது. ஆகையால் பெரும் அளவு முன்னேற்றமும் பெரும் அளவிலான யோகமும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படின்றத மறுக்கவே முடியாது. அதெல்லாம் சரி சாமி, அது என்ன பிரச்சனை, அது என்ன 3 பேரால் ஆபத்து, அது என்ன 3 இடங்களுக்கு செல்லக்கூடாது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர் வீட்டுக்கும் உறவினர் வீட்டுக்கும் முன்பின் தெரியாதவருடைய வீட்டுக்கும் இந்த 3 இடங்களுக்கும் செல்வதை அறவே தவிர்த்து விடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நண்பர் தானே தோழி தானே அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பேச போய் தேவையில்லாத பேச்சு வாக்குவாதங்களில் முடிந்து கைகலப்பாக மாறவும் வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால தேவையற்ற பேச்சுகளையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்க போகிறீங்க. யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் தேவையில்லாத விஷயங்களை பேச போய் வம்பு வழக்குகளில் சிக்கவும் நேரிடும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, உறவினர் வகையில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னதான் உறவினராக இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை பொறுக்க முடியாத சில நபர்களும் இருப்பாங்க அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த 3 பேரிடமும் இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு தள்ளியே இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் யோகம் அதிர்ஷ்டம் அதிகம் அடிக்கப் போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பு சிறு வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரும் முன்னேற்றம் உங்கள் பக்கம்தான். இது நாள் வரைக்கும் எது எப்படி நடந்திருந்தாலும் சரி, இனி நடக்கப் போவது உங்களுக்கு சாதகமானதாக இருக்க போகின்றது. இனி நடக்கப் போவது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல இருக்க போகின்றது. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. வெளியிடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும். இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் சென்று வர வேண்டும் அப்படின்றது தான் ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய 99% பேரின் எண்ணமாக இருக்கும். பொழுதுபோக்குக்காக வெளியிடங்களுக்கு செல்வது, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கேளிக்கை நிகழ்ச்சி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போவதை விட இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு ஒரு 10 நாளாவது போயிட்டு வரணும். அதிகபட்சம் ஒரு 2-3 நாளாவது போய் தங்கிட்டு வரணும். குறிப்பாக சொல்லணும்னா ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சென்று வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும். அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும், திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரணும். இந்த மாதிரியான எண்ணத்தோடு இருப்பவர்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த பலர் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. இந்த மாதிரியான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும், சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும்.
அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். ரிஷபம் ராசிக்காரர்களே,